வணக்கம். இன்னைக்கு நடிகர் சிவகுமார் தன்னுடைய 84வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நாம கண்டிப்பா வாழ்த்து சொல்லணும். எதுக்காக வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் நடிகர், நூற்றுக்கணக்கான படத்தில் நடிச்சிருக்காரு, ஆயிரக்கணக்கான எபிசோடு கொண்ட சீரியல்ல நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் பெரிய பிரபலம், சூர்யா கார்த்தியோட அப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது மாத்திரம் காரணம் இல்லை. சிவகுமாருக்கு நம்ம வாழ்த்து சொல்ல முக்கியமா 3 காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம் அவருடைய ஒழுக்கம். ஒழுக்கம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு காலத்துல. அதுவும் சினிமா மாதிரியான ஒரு மாயாஜால ஒரு பெரிய கனவு உலக தொழிற்சாலையில வந்து ஒழுக்கமா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கும் சிவகுமாருடைய ஒழுக்கத்தை பத்தி, சினிமாவை பத்தி அவ்வளவு வந்து கடகதையா பேசுவாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு ஒழுக்க சீலருக்கு தனக்கு இன்றைய வயசு வரைக்கும் கடைபிடிக்கிற ஒரு மது பழக்கம், ஒரு சிகரெட்டு பழக்கம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். அந்த நல்ல விஷயத்த அவர்கிட்டேருந்து நம்ம கத்துக்கணும். அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா முக்கியமானது, உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பத்தி அவர் வந்து அவ்வளோ பேசியிருக்கிறாரு, அவ்வளோ வீடியோ வெளியிட்டிருக்காரு. எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. 84 வயசுலயும் அவர் வந்து அவ்வளோ ஆரோக்கியமா இருக்காரு. அந்த ஆரோக்கியத்துக்கு காரணம் வந்து உணவு, முதல்லயே சொன்ன மாதிரி ஒழுக்கம், அப்புறம் அவரு பயன்படுத்துகிற அந்த நடைமுறை வாழ்க்கை, யோகா மாதிரியான விஷயங்கள். நம்ம உடம்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் நல்லபடியா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா, சிவகுமார்ட்டேருந்து அந்த விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, கல்விக்கு அவர் செஞ்ச சேவை. இன்னைக்கு வந்து சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து உதவி செய்து, கோடிக்கணக்கான ரூபா கொடுக்குது, பெரிய விழா நடக்குது. அதனால நிறைய பலன் பெறுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த சூர்யாவுக்கு வந்து அந்த மாதிரி செய்யணும்னு விதை போட்டவர் வந்து சிவகுமார். தன்னுடைய 100வது படத்துல வந்து கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க மாணவர்களுக்கு அவர் வந்து பரிசுத் தொகை வழங்கி உற்சாகப்படுத்தினாரு. அந்த பழக்கத்தை வந்து அவருடைய அம்மாவும் எம்ஜிஆரும் அப்படின்னு தான் தொடங்கி வச்சாங்க. அந்த 2 பேரும் தொடங்கி வச்ச நல்ல காரியம் இன்னைக்கு சூர்யாவோட அகாரம் ஃபவுண்டேஷனா வளர்ந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சிருக்கு. அதனால ஒழுக்கம், ஆரோக்கியம், கல்விக்கு செய்த நல்ல காரியம், 3 விஷயத்துக்காக சிவகுமார் சாருடைய 84வது பிறந்த நாள்ல நீங்க மனதார உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வேண்டி அவர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தலாம். கமலஹாசன் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. சிவகுமார் அண்ணன், நீங்க 84 மார்க் எடுத்திருக்கீங்க, 100 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் 100 ஆண்டுகள் நல்ல சிறப்போட வாழணும்னு சொல்லியிருக்காரு. நாமும் அந்த மாதிரி அவர் 100 மார்க் எடுக்கணும், 100 ஆண்டு நல்ல சிறப்போட வாழ்ந்து நிறைய பேருக்கு முன் மாதிரியாக இருக்கணும். அந்த பழக்கத்தை நம்மளும் கடைபிடிக்கணும்னு அவரை வாழ்த்துவோம்.